வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன, சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப்க்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன இப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அதில் மினிமம் 60% to 70% மார்க் எடுத்துருக்கணுங்க. ரெகக்னைஸ்டு போர்டில் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அவங்களோட மெயின் சப்ஜெக்டாக இருக்கணுங்க. இது தாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. நான் கோர்ஸ் படிக்கிறது மூலிமா என்னென்ன ஸ்கோப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கு, எதெல்லாம் மேனேஜ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசைனர், பிளானர், ஸ்ட்ரக்சர்ஸ், ஏரோடைனாமிக்ஸ் இது எல்லாமே அட்டாச் பண்ணுதுங்க. அண்டு இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாகட்டும், அதோட பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாகட்டும் இதில் இருக்குங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் நாலேஜு, டிசைனிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஏர்கிராஃப்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் 1ல் கெமிஸ்ட்ரி, பேசிக் ஆஃப் மெஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஏவியேஷன், சிவில் இன்ஜினியரிங் பேசிக்ஸ், கம்யூட்டேட்டிவ் இங்கிலீஷ், ப்ராக்டிக்கல் லேப். செமஸ்டர் 2ல் மெட்டீரியல் சயின்ஸு, தெர்மோடைனமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் 2, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ப்ராக்டிக்கல் லேப். செமஸ்டர் 3ல் மேத்தமெட்டிக்ஸ் 3, ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் 1, பீம்ஸ் அண்ட் ட்ரஸஸ், ஏர்கிராஃப்ட் பர்ஃபார்மன்ஸ், பாடி டிசைன் 1, பிரின்சிபல் ஆஃப் ஏரோடைனாமிக்ஸ், ப்ராக்டிக்கல் லேப். செமஸ்டர் 4ல் ப்ரிப்பலேஷன் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர் 2, டர்னிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி, டிராஃபிங் டெக்னிக்ஸ், பாடி டிசைன் 2, ஃபண்டமெண்டல் ஆஃப் கேஸ் டர்பைன் இன்ஜினியர்ஸ், ப்ராக்டிக்கல் லேப். செமஸ்டர் 5ல் ஏர்கிராஃப்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்ட்ரெஸ் அனலைசிஸ், எலக்டிவ் 1, அட்வான்ஸ்டு ப்ரிப்பலேஷன் டெக்னிக்ஸ். செமஸ்டர் 6ல் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், பிரின்சிபல் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 7ல் சேஃப்டி ஆஃப் ஏர்கிராஃப்ட், குளோபல் ஏவியேஷன் செக்டர், எலக்டிவ் சப்ஜெக்ட் 3, எமர்ஜென்சி ஆப்ரேஷன், மைனர் ப்ராஜெக்ட், ப்ராக்டிக்கல் லேப். செமஸ்டர் 8ல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், பர்சனல் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிக் 4, ஜிபிஎஸ் டெக்னாலஜிஸ், மேஜர் ப்ராடக்ட், ப்ராக்டிக்கல் லேப். படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 80,000லேருந்து 14.5 lakhs வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நமக்கான ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஆகலாங்க, தெர்மல் டிசைனர் இன்ஜினியர் ஆகலாம், ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகலாங்க, அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆகலாங்க, கன்சல்டன்ட் ஆகலாம், ஏரோஸ்பேஸ் டிசைனர், செக்கர் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போவாங்க. ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 1.70 lakhs to 8 lakh வரைக்கும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷன் பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, ஏர் இந்தியா, ஹெச்ஏஎல், நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லேப், டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், நாசா, இஸ்ரோ இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணிடுவோம். டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.